மக்காவில் அல் காக்கியா ஷூக் இந்த மார்க்கெட்டில் நிறைய பொருட்கள் வந்து குறைந்த விலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், இந்தோனேஷியா இவங்கெல்லாம் வந்து இங்கே பொருட்களை வாங்கிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த மார்க்கெட் பயனுள்ளதாக இருக்குதா என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், மக்காவில் இருக்கிறோம். மக்காவில் வந்து இந்த குறைந்த விலையில் வந்து சில பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அல் காக்கியா ஷூக், அல் காக்கியான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே என்னென்ன மாதிரி பொருட்கள், என்னென்ன வீட்டு பொருட்கள் விற்கிறாங்க, அதோடய விலைகள் என்ன என்பதை வந்து ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சூக்குக்குள்ளே வந்ததும், அதாவது சூக்குனா சந்தை, மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது உள்ளே வந்த உடனேயே பெருசாக இங்கே வந்து வித்தியாசமான பொருட்கள் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் தெரியலை. மக்காவுடைய இந்த வீதிகளில், மதினாவுடைய வீதிகளில் இருக்கக்கூடிய அதே கடைகள் தான் இங்கேயும் இருக்குது. எவ்வளோ 10 ரியாலா? அந்த மாதிரி லைட்டாக வருது. எவ்வளோ ஆச்சு? 10 ரியாலா? எனக்கு ஒரு பாட்டில் வாங்க. என்ன பண்ண போறீங்க இதில்? அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொழுகையோட ஒரு விரிப்பு ஒன்று வாங்குறோம். இந்த விரிப்பில் நம்முடைய பெயரை வந்து எழுதிக்கலாம். நம்ம அப்படியா? என்னுடைய பேர் எழுதலாம், அல்லது குடும்பத்தர்களுடைய பேர்லாம் எழுதலாம். நீங்கள் இந்த முசல்லான்னு இல்லை, நீங்கள் எந்த முசல்லா வாங்கினாலும் இந்த மாதிரி இந்த அரபிக்கார காட்டுங்க. இவர் வந்து எழுதி கொடுப்பாரு நமக்கு. எவ்வளோ இது? இது வந்து வெறும் 5 ரியால், வெறும் 5 ரியால். எழுதுறதுக்கு 5 ரியாலா? இது 5 ரியால் தான். மொத்த ரியால் 5 ரியால். இலவசமா எழுதி தருவாங்க. பரவாயில்லையா ஜியா? இலவசமா எழுதி தருவாங்க. சரிங்க, நல்லதுங்க, சூப்பர். இங்க பாருங்க, இந்த மாதிரி எழுதி இருக்காங்க, எழுதி கொடுப்பாங்க. 5 ரியால் இல்லை, பரவாயில்ல. இதில் வந்து நம்ம உம்ராக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி டம்ளர் தான் ஊற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டம்ளர் பார்த்தீங்கன்னா மக்கா பள்ளிவாசல் இப்ராஹிம் கோயில் ரோட்டில் விலை அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 5 ரூபா கம்மியாக இருக்கும். 2 ரியால் செட்டு இருக்கு, செட்டு இருக்குது இதில். அது போக சிங்கிள் கப் வேணுனாலும் இந்த மாதிரி கப்லேயே வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது. அதே போல சப்பாத்தியா போட்டு அழகான பொருள். சப்பாத்தியா அந்த இடம் இந்த இதான் பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கு. இப்படி இப்படி குடிப்பாங்க, இப்படி குடிப்பாங்க. திஸ் மாடல் இஸ் வெரி ஹை குவாலிட்டி மாடல். எவ்வளோ இது? 7 ரியாலா? பரவாயில்லையே, 7 ரியால். மசாலா 7 ரியாலேருந்து ஆரம்பமாகுதுங்க. மக்கா கடைவீதியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே 1 ரியாலேருந்து 5 ரியாலுக்குள்ளே தான் வித்தியாசம் இருக்கும். அதை தாண்டி இங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக புதுமையான பொருட்கள் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே எதுவுமே இல்லை. உலக விரிப்பிலே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது. 80 ரியால், 100 ரியால் இதுதான் இருக்கிறதே ரொம்ப காஸ்ட்லியானது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது அந்த வளைஞ்ச மாதிரியே வரும். இதில் கலர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, ரெட்டு, ப்ளூ, க்ரீன். சரி, 10 ரியாலும் இருக்குது, 100 ரியாலும் இருக்குது. இந்த மாதிரி கடைகளில் வந்து பார்க்கும்போது நல்லா காஸ்ட்லியான தொழுகை விரிப்பு வாங்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய கடைகள் வந்து யமனிகளுடைய இது இருக்கும். அதை தாண்டி பங்காளிங்க நிறைய கடையில் வேலை பார்ப்பாங்க, கான்ட்ராக்டாக எடுத்து வேலை பார்ப்பாங்க. இந்த பங்காளிங்களை பொறுத்த வரையும் இந்தோனேஷியா அந்த மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. நம்ம இந்தியன்னா, அதுவும் தமிழ்நாடு, மலையாளிகள் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, மதிக்கவே மாட்டானுங்க. பாகிஸ்தானியர்கள் கூட சில இடங்களில் வந்து சுத்தமாக மதிக்க மாட்டானுங்க. ஸோ இந்த இடத்துலையும் அந்த நிகழ்வுகள் வந்து நடக்க தான் செய்யுது. குட்டி அரபி ட்ரெஸ் இது. இந்த இடம் ஷாப்பிங் செய்கிறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் 0 தான் சொல்லுவேன். ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஆஜிமார்களை, உம்ரா வழிகாட்டிகள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரியல. மக்காவில் இதை விட இன்னும் பல அழகான இடங்கள் இருக்குது. அதனுடைய தகவல்களை எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அவசியம் பாருங்கள். இங்கே வந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மக்கா கடை வீதிகளில் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஒர்த்தான விஷயம் என்னென்னா இந்த பள்ளிவாசல் தான். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.